رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله صدق الله العظيم. فقال النبي صلى الله عليه وسلم أحبوني لحب الله أحبوا أهل بيتي لحبي صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் இருலோகத்தின் தலைவர் சய்யிதுல் அன்பியா ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷேகுமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மவர்கள், பூரா உம்மத்தினர்கள் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இன்றைய பயானில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை, உங்களுக்கெல்லாம் பிடித்தமான ஒன்றை இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையினால் நினைவு கூர்ந்தால் நன்றாக இருக்கும் என்பதால் நினைக்கின்றேன். அதாவது காதலை பற்றி ஒரு விஷயம். மனிதர்கள் காதலிக்காதவர்கள் யாரும் இல்லை. நம்மளுடைய மக்களில் ஒரு சிலர்கள் கல்யாணம் முடித்து காதலிக்கிறார்கள், சிலர்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே காதலிக்கிறாங்க. இதில் எது சிறந்தது அப்படின்னாக்க, கல்யாணத்துக்கு பின்னாடி காதலிக்கிறத மனிதனிடத்தில் சிறந்தது. ஆனால் அல்லாஹ்விடத்தில் எப்படி சொன்னாக்க, முதல்ல அல்லாஹ்வை காதலிக்கணும், அப்புறம்தான் அல்லாஹ்வுடைய முஹப்பத்து கிடைக்கும். இதுதான் மனிதனுடைய இயல்பு. அல்லாஹ் என்ன குர்ஆனில் சொல்கிறான்னாக்க, அல்லாஹ் உங்களை பிரியப்பட வேண்டும் என்றிருந்தால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், உங்களை அல்லாஹ் பிரியப்படுவான். அப்போ ஸல்லல்லாஹு சொல்லக்கூடிய அமல்கள் பிரகாரம் நாம் நடந்தேன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய பிரியம் நமக்கு கிடைக்கும். ஒரு மனிதர் சொல்கிறாரு, நான் இந்த பெண்ணை விரும்பிட்டேன், நிக்கா முடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். எப்படிடா சொல்கிற அப்படின்னாக்க, இல்லை பாதி வேலை முடிஞ்சு அப்படின்னாரு. என்னப்போ பாதி வேலை முடிச்சு அப்படின்னாக்க, நான் அந்த பெண்ணை காதலிக்கிறேன். ஆமாம், சரி, அந்த பெண்ணு காதலிக்குதா? அதுதான் இன்னும் இல்லை. அப்போ என்னாச்சு, பாதி வேலை முடிஞ்சுன்னு சொல்கிறாரு. பாதி வேலை முடிஞ்சு நான் பாதி வேலை முகப்பத்து உண்டாக்கிட்டு அவங்களும் உண்டாக்கலை, அவங்க உண்டாக்கிட்டால் கல்யாணம் முடிச்சிடும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க யாரையும் காதலிக்கலை. ஆனால் அவங்களுடைய மனைவி சுலைஹா அலைஹிஸ்ஸலாம் சிறு பிராயத்தில் வயதுக்கு வந்த புதுசில் ஒரு கனவு வாங்குறாங்க. என்ன கனவு வாங்குறாண்டாக்க, தான் மடியில் ஒரு அழகான வாலிபர் உட்கார்றாரு, கனவு வாங்குறாங்க. அப்போ அந்த பெண்மணி கனவு கேட்குது, நீங்கள் யாருங்கன்னு கேட்குது. நான் தான் உன்னுடைய கணவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் எகிப்துடைய உணவு அமைச்சராக இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த அழகான தோற்றம்
அந்த கனவுல கண்ட அந்த அழகு இவங்களை அப்படியே மயக்கிருச்சு. அப்படியே அன்றைக்கி காலையிலிருந்து சரியாக சாப்பிட்றதில்ல, சரியாக தூங்குறதில்ல. இவர் ஒரு அரசனுடைய ஒரு இவங்க வந்து இளவரசி. ஆனால் இவளுக்குன்னு நிறைய தோழிகள் நிறையா இருக்காங்க விளையாட்டுகள் விட்டு. அந்த தோழிகள்லாம் பார்க்குறாங்க, என்ன சோர்ந்து இருக்கிறியே, என்ன விஷயம், ஜாலியாக இருக்க மாக்கிறியே, என்ன விஷயம்னு கேட்குறாங்க. சொல்கிறதுக்கு தயாராக இல்லை, வெட்கப்படுறாங்க எப்படி சொல்கிறதுன்னு விட்டு. ஆனால் கொஞ்ச நாள் இப்படியே போச்சு. வேறு வழியில் சொல்லித்தே ஆகணும் அப்படி ஒரு நிர்பந்தம் வந்த உடனேயும் அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்க, கனவுல ஒரு நல்ல வாலிபரை பார்த்தேன், அவரை மாதிரி அழகான யாரையும் இதுவரை பார்த்ததில்லை, அவர் என் மடியில் வந்து உட்கார்ந்தார். நான் கேட்டேன், நீ யாருன்னு கேட்டேன். நான் தான் உன்னுடைய கணவர் சொல்கிறாரு. எனக்கு அப்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டு, நான் எகிப்துடைய உணவு அமைச்சராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொன்ன உடனே தோழிகள்லாம் சேர்ந்து அவனுடைய தகப்பனை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ என்ன செய்கிறது, பொண்ணு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணுமே, அதாவது பிள்ளை மேலே பிரியத்தில் பிள்ளை என்ன சொல்லுதோ அதை செஞ்சு கொடுக்கணுமா இல்லையா? அந்த அடிப்படையில் எல்லா நாட்டுடைய இளவரசர் எல்லாத்தையும் வரவழைச்சார். அதெல்லாம் எகிப்துடைய இந்த அஜீஸையும் வரவழைச்சார். அவர் வந்தார், ஒவ்வொருத்தரையாக கூட்டில் அந்த பெண்ணை கூப்பிட்டு போய் அன்றைக்கி அப்போ அன்றைக்கெலாம் இதனால் கோஷா கிடையாது, நேராக போய் எந்த பொண்ணுமா அப்படிங்கிறாங்க. ஒவ்வொருத்தராக போய் பார்த்தாக்க கடைசியில் எகிப்துடைய அந்த அஜீஸ் என்பவர் அப்படின்னு அந்த பெண் சொல்லுவேன். போய் பார்த்தாக்க அவர் நல்ல அழகாக இருக்கிறார், ரொம்ப அழகானவர் தான். இருந்தாலும் கூட தான் கனவில் கண்ட அந்த மனிதர் இல்லை அவர். ஆனால் அவர் சொன்னார், நான் தான் எகிப்துடைய அஜீஸ் சொன்னார். ஆனால் அவர் இங்கே இல்லையே. இந்த மண்ணுக்கு இந்த பெண்ணுக்கு வந்து ஒரே கஷ்டம். ஆனால் அவர் எகிப்து அரசு சொன்னார், அஜீஸ் சொன்னார். ஆனால் அவர் இவர் இல்லையே என்ற மனக்கவலை இருந்தாலும் இந்த பெண் சொன்னதற்காக வேண்டி, இதுதாம்மா அவர், வேறு யாருமே இல்லைம்மா, நல்லா அழகாத்தாப்பா இருக்கார், நிற்க முடிச்சிட்டான். நிற்க முடிச்சு வச்சுட்டாங்க. ஆனால் அந்த மனிதருக்கு ஆண்மை இல்லை. அந்த மனிதருக்கு ஆண்மை இல்லை. பக்கத்தில் நெருங்கி வந்தாண்டாக்க கைகாலெல்லாம் சோர்ந்து போயிடும். அப்படி ஒரு நிலை இருந்தாலும் கூட அந்த யூசுஃபை யார் அப்படிங்கிற ஒரு தேடுதல்லையே அந்த பெண்மணி இருந்திருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு பின்னாடி பல ஆபத்துகளிலிருந்து தப்பிச்சு யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் சிறுபிராயத்திலேயே கிட்டத்தட்ட சொல்கிறாங்க 12 வயசுன்னு ஒரு வாயத்தை சொல்கிறாங்க, சில 17 வயசுங்கிறாங்க. அங்கே அவரை கொண்டாந்து விற்கப்படுது. எப்படி அந்த அதனுடைய வரலாறு வேறு, நீளமாக வரலாறு. விற்கப்படுது. என்ன விற்கப்படுதுன்னா, இந்த யூசுஃபை விலைக்கு வாங்குறது யார்? ரொம்ப அழகாக பார்த்த உடனேயும் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க, உலகத்தில் அல்லாஹ் அழகை படைத்து அதில் 99 அழகை யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்து ஒரு அழகை மட்டும்தான் உலகம் பூரா பிடிச்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்கிறாங்க. அவ்வளோ அழகாக இருப்பாங்களாம். ஆமாம். இப்போ அவர் வந்து யார் விலைக்கு வாங்குறா அப்படின்னாக்க, அந்த அவர் விலைக்கு வாங்குறதுக்கு தகுந்தவர் அஜீஸ் மட்டும்தான். காரணம் என்னன்னாக்க, அவருடைய அதாவது ஏலத்தில் ஏற்றி விட்டு இவ்வளவு தான் வாங்குறீங்க, எல்லாத்துக்கும் காசை வாங்கணுன்ட்டு கடைசியில் இருந்தாக்க இவருடைய எடைக்கு எடை யார் தங்கம் தர்றாங்களோ அவங்களுக்கு விற்கணும்னு சொல்லிட்டான். அப்போ அதே மாதிரியே அவங்கள விற்கப்பட்டுச்சு. அஜீஸ் வாங்கிட்டார் கொடுத்து. ஏன்டா ஒரு பெரிய செல்வந்தரில் பெரிய அமைச்சரில் வாங்கிட்டார். இன்றைக்கும் அமைச்சர் எப்படி இருக்காங்க மாதிரி தான் வச்சுங்களா. வாங்கிட்டார். வாங்கி கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் விட்டவுடனே சுலேகான சொல்கிறாரு, இவரை வந்து நம்மளுடைய வளர்ப்பு மகளாக ஆக்கிக்கலாம். ஆமாம், நமக்கு பின்னாடி பெருந்து நடிக்கும் நமக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மனிதரை பார்த்த உடனேயே அந்த கனவு ஞாபகம் வந்துடுச்சு. இவர் தான் அவர். ஆனால் இவர் அடிமையில் வர்றாருங்க.
நம்ம வீட்டுக்கு ஒரு அடிமை எப்படி நம்ம நிற்க முடியும்? கௌரவம் போயிருமே. இருந்தாலும் கனவுல கண்ட அந்த கதாநாயகன் இவர் தான் அப்படிங்கிறது உண்மை வச்சு அது தெரிஞ்சு போயிடுச்சு. இருந்தாலும் கூட அவங்களுக்கு எப்படியாவது இவரை அடையணும், முறையை அடையணும் ஒரு எண்ணம் இருந்துச்சு. இருந்தாலும் பல வருடங்கள் அவங்கள்ட்ட வளர்கிறாங்க. கெட்ட எண்ணத்தோடு அவங்கள்ட்ட நெருங்கவே இல்லை. ஆனால் அந்த கனவில் கண்ட எண்ணம் இருந்துச்சு, அது வேறு விஷயம். இருந்தாலும் கூட அவ்வளவு பத்தியமாக அந்த பெண்கள் நிற்கிருந்துருக்காங்க. ஒரு நாள் பார்த்தாங்க, நம்ம கனவுலத்தையும் ஒன்றுமே இல்லை, இவர் எப்படியாவது அடையணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவர் சாலிகான மனிதர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நெருங்க முடியலை. என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு நாள் கேட்டே போட்டாங்க, அந்த ஆசை நிறைவேற்றுங்கிறாங்க. எதுக்கும் அவனுக்கு தலை சாய்க்கவே இல்லை. ஒரு நாள் சொன்னாக்க அரண்மனையில் எல்லா கதவையும் சாத்திட்டு, அது மட்டும் இல்லாமல் அவனுடைய சிலை வழங்கினாலும் இல்லையா, சிலைக்கு மேலே திரையை போட்டு விட்டு, சிலை தெய்வம் பார்க்கக்கூடாது என்பதுக்காக வேண்டி போட்டு விட்டு, இப்போ யூசுப் ஆசைக்கு நிறைவேற்றிட்டோம். இவங்க ஒரு கணம் யோசிக்கிறாங்க, தன்னை வளர்த்த எஜமானி, நமக்கு சாப்பாடு கொடுத்த எஜமானி, நமக்கு விலை கொடுத்து வாங்கிட்டு வந்த எஜமானன், இவருக்கு நம்ம துரோகம் பண்ணலாமா? அது தப்பாச்சே அப்படின்ட்டு இன்னைக்கு உள்ளவொன்று அது வேறு விஷயம். அன்னைக்கு வேணவங்க அவ்வளோ பத்தியமாக இருக்காங்க. அவங்க முடியாதுன்னு இருக்காங்க. என் கணவர் என்னை பார்த்துட்டா இருக்கிறாரு, வரலையா இல்லையா அப்படின்ட்டு மிரட்டுது அந்த அம்மா. எஜமானியம்மா இது வரைக்கும் எஜமானியம்மா சொல்லி பார்த்து கேட்டார். இப்போ இந்த விஷயத்துக்கு கேட்க தயாராக இல்லை. ஆனால் அந்த அம்மா வந்ததாக்க பிடிச்சிருக்குது, முடியாதுன்னு ஓடுறாரு. ஆமாம், ஆனாலும் கொஞ்சம் லேசான ஒரு ஓரத்தில் லேசான ஒரு எண்ணெய் வந்துடுச்சு, அந்த எஜமானியை அடைஞ்சிடலான்னு விட்டு லேசாகத்தையும் வந்துச்சு. லேசாக வந்த அடுத்த செகண்டு நபிமார்களை எல்லாத்தையுமே அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறாங்க. அவங்க தப்பு செய்ய மாட்டாங்க. அதனால் யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அங்கே ஆஜராகி நெஞ்சில் ஓங்கி ஒரு அறை விட்டாங்க. அவங்கள நெஞ்சில் ஒரு தட்டுனாங்க. அந்த எண்ணமும் போயிடுச்சு அவங்களுக்கு. அதுதான் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் ஒரு முரீதுக்கு அதிகமான இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது அவங்களுடைய ஷேக் அங்கே ஆஜராகி அவனை தடுத்துருவாங்க. அதாவது முஹப்பத் இருந்தால் தான். அதுவும் இவங்களுக்கு தாப்பன மீது அதை கொண்டு பிரியம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இவங்களுக்கு நினச்சி அழுது கண்ணாக பூச்சி போச்சு. அவங்களுக்குலாம் ரெண்டு பிரியம் இருக்குது. இருந்தாலும் கூட அந்த பிரியத்தினுடைய வெளிப்பாடு இங்கே தப்பு நடக்கும் போது அங்கே தடுத்துட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்ல, லவ்லா அர்ரா புர்ஹான ரப்பி, என்னுடைய ரப்புடைய ஆதாரத்தை மட்டும் நான் அன்றைக்கு நான் பார்க்காவிட்டால் நானும் வடித்தவர் இருப்பேன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க என்ன செய்றாங்க, இப்போ ஓடுறாங்க, பின்னாடி அந்த பெண் பிடிச்சி இழுக்குது, சட்டையை பிடிச்சி இழுக்குது. இவங்க ஓடுறாங்க. ஓட ஓட பல கதவுகள் இருந்துச்சு, எல்லாருக்கும் தானாக திறக்குது. அந்த சுலேகாவுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி அந்த கதவு திறக்குது அப்படியே ஒரு வகையில் ஆச்சரியம். ஆனால் இவங்க ஓட ஓட அந்த கதவெல்லாம் திறந்து அந்த வாசலுடைய பெரிய கேட்டு திறக்கப்படுது. அங்கே அஜீஸ் நிற்கிறார், வாசல் நிற்கிறார். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இப்போ பெண்களுக்கு சில பாசாங்க இருக்குமே, பயங்கரமான ஆளுங்க பொம்பளைங்க, சாதாரண ஆள் நினச்சிடாதீங்க. நம்ம எல்லாம் ஏமாந்து போயிடாது யார் போய். ஆமாம், உடனே அந்த அம்மா ஓடி அழுதுகிட்டு தன்னுடைய கணவரே பார்த்தீங்களா, இந்த உங்கள் அடியை பார்த்தீங்களா, என்னை கெடுக்க பார்க்குறாரு. ஆமாம், நல்ல வேலை நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்ட்டு இந்த அம்மா போய் அழுகுது. அவரும் சரி, நம்ம மனைவி சொல்கிறது சரியாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் என்னன்னாக்க, யூசுப் நல்ல பிள்ளையாச்சு, ஒழுக்கமான பிள்ளையாச்சு, இவரும் இதை தப்பு செய்வாரா அப்படிங்கிறது இன்னொரு பக்கத்தில் அப்படி இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் தொட்டில் படுத்தக்கூடிய ஒரு குழந்தையை அல்லாஹ் பேச வைக்கிறான். அந்த வீட்டில் ஒரு தொட்டில் குழந்தை படுத்துருக்குது. பச்சை குழந்தை பேச்சு ஒன்றும் வரல, ஒரு வயசு கூட ஆகலை, 6 மாதம் குழந்தைகளுக்கு அது இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்கிறான். என்ன சொல்கிறான்,
அவன் அந்த குழந்தை பேசுது, என்ன பேசுதுனாக்க, யூசுஃபுடைய சட்டை முன்பக்கமாக கிழிந்திருந்தால் யூசுஃபு குற்றவாளி, யூசுஃபுடைய சட்டை பின்பக்கமாக கிழிந்திருந்தால் அந்த பெண் குற்றவாளி, ஏன்னால் பெண் பிடிச்சி இழுத்துருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தாக்கா பின்னாலே கிழிஞ்சிருக்குது. வணங்கிட்டாங்க. இந்த குழந்தை பேசுகிற வரைக்கும் இந்த அம்மாவுக்கு என்ன செய்யுதுன்னே புரியல. நம்ம வசம் மாட்டிக்கிட்டோமே, என்ன செய்ய போகிறோம் அப்படின்னுட்டு அவங்களுக்கு சொல்கிறாங்க. உடனே இப்போ இப்படி திக்கு பரமை அடித்து போய் இந்த பெண் நிற்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கணவனுடைய எஜமானுக்கு துரோகம் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்துருச்சு அவங்களுக்கு. இந்த குழந்தை பேசின உன்னையும் அல்லாஹ் என்ன செஞ்சானாக்க, அந்த அஜீஸ் வந்து இது வரைக்கும் தன்னுடைய மனைவிக்கு அடிமையாக இருந்தவங்க, அடிமை என்ன மனைவி என்ன சொன்னால் கேட்பாங்க. இந்த காலத்து அப்படி தான் இருக்காங்க எல்லாமே, பிவி பிடிச்சவங்க கேட்க தயாராக எல்லாமே இன்றைக்கி அப்படி இது. ஆனால் அங்கே ஒரு தைரியம் வந்துடுச்சு. வஸ்தகுஃபிரீலி தம்பிக்கு யுசுலகா, உன்னுடைய பாவத்துக்கு அல்லாத மன்னிப்புகள் அப்படிங்கிறாங்க. சொல்லி போட்டு யூசுஃப் சொல்கிறாங்க, யூசுஃப் ஆறில் அண்ணா ஹாதா, இது விட்டுருப்பா, இதை கண்டுக்கிறாதப்பா, இது பொம்பளை அப்படித்தான். இன்னும் கைத குன்னா அதையும் பெண்களுடைய சூழ்ச்சி பகத்தால் பெருசு. நம்ம பெண்கள் அப்படிலாம் இல்லை, அதை சொல்கிறேன், பொதுவாக சொல்ல வரேன். ஏன்டா அப்படி தான் லாபம் சேர்ந்து போக முடியல இங்கே அப்படி. அப்போ எந்த கிதாபாக இருந்தாலும் சரி, எந்த வேதமாக இருந்தாலும் சரி, அந்த இதில் வந்து காதலுடைய காவியம் இல்லைன்னு சொன்னால் அது ருசிப்பதில்லை. அதில் குர்ஆனும் விதிவிலக்கல்ல, குர்ஆனும் விதிவிலக்கல்ல. அல்லாஹ் சொன்னா அஹ்ஸனு கஸ்ஸிக்கிறான். இதை வந்து யூசுஃபுடைய சமூகத்தை அழகான காவிய பேழை என்பதாக அது ஒரு கித்தாபே ஒருத்தர் எழுதியிருக்கிறார். அதை பற்றிய இவங்களுடைய காதலை பற்றி சுவாரஸ்யமாக சொல்ல வருது. நோக்கம் என்னன்னு சொன்னால், அந்த பெண்மணி அந்த ஜுலைஹா அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு காதல் பண்ணாங்க, இருந்தாலும் பக்கத்தில் நெருங்கவே இல்லை. ஆனால் காலம் புரண்டு ஓடிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நாள் போச்சு. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் இந்த பெண்மணிகிட்ட அல்லாஹ் அவங்க கேட்குறாங்க, யா அல்லாஹ், இந்த பெண்மணிகிட்ட இருந்து எஜமான்கிட்ட இருந்து ஃபித்னாவில் நான் ஆகுவதை விட இனிமேல் நான் இருந்தால் என்னை ஃபித்னாக்குள்ளே மாட்டிட்டுருவாங்க. யா அல்லாஹ், இங்கு இருப்பதை விட எனக்கு சிறைச்சாலை தான் மேலு, என்னை அங்கே அனுப்பி வச்சிடறா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் கேட்டாங்க. சரி, கேட்டதுக்காக நல்லா செஞ்சேன், நீ சிறைச்சாலை போயிடு. சிறைச்சாலை போயிட்டாங்க. இடையில நிறைய சம்பவங்கள் விட்டு போச்சு. தொடர்ந்து நேரமாக அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 5 மணி நேரம் பேசணும் ஒவ்வொரு இந்த சம்பவத்துவே. அவங்க ஜமீனாத்தருடைய ஆலிம்சா ஒருத்தர் இருந்தார், அப்துல் நசீர் ஆலிம்சா. அவர் இந்த சூரை யூசுஃபோடைய வச்சு ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் பேசி 12 நாள் பேசுவார். இதை அவ்வளோ பெரிய இதில் இபரத்துக்கள் படிப்பினைகள் இருக்குது. அப்போ யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் வந்து சிறைக்கு போனதுக்கு பின்னாடி அப்போ அரசர் ஒரு கனவு வாங்குகிறார். அந்த ஊர் அரசர் கனவு வாங்குகிறார். அந்த கனவுல வந்து அவர் என்ன பார்க்குறாண்டாக்க, 7 இளைத்த மாடுகள் 7 கொழுத்த மாடை சாப்பிடுகிறது. எப்படி? 7 இளைத்த மாடுகள் 7 கொழுத்த மாடுகளை சாப்பிடுகிறதுன்னு கனவு வாங்குறார். கனவு கண்டுட்டு அரசபையில் இதுக்கிட்டே கனவு விளக்கம் சொல்லிருக்கா வேண்டிய 10 பேர் 10 20 வளர்த்து வச்சுருக்காரு, சம்பளம் கொடுத்து வச்சுருக்காரு. அவன்கிட்ட கேட்குறாரு, நான் ஒரு கனவு கண்டேன், 7 இளைத்த மாடுகள் 7 கொழுத்த மாடுகளை தூக்கிறது, இதுக்கு என்ன விளக்குன்னு கேட்டால் அவங்க சொல்லி இதெல்லாம் கற்பனை, இதுக்காக விளக்க முடியாதுட்டாங்க. ஆனால் அந்த அரசருக்கு அது ஜீர்ணிக்க முடியல. இவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்களுக்காக சம்பளம் கொடுத்து வச்சு ஏதாவது சொல்லணும்ல. இன்றைக்கி உள்ள டாக்டர் மாதிரி ஏதாவது சொல்லித்தானே டாக்டர் செய்யலாம். நம்மகிட்ட கேட்டு அவனுக்கு வைத்தியம் பண்ணுறான், நமக்கு வந்துடுறான். இந்த காலத்தில் ஒரு காலத்தில் இருந்துச்சு, வைத்தியம் பக்கம் சொல்லுவாங்க, அவன் கையை பிடிச்சி பார்ப்பாங்க, கண்ணை பார்ப்பாங்க, எல்லாத்தையும் பார்த்து அவங்களாவும் முடிச்சுவாங்க, இந்த இப்படித்தான். அது ஒரு காலம் இருந்துச்சு. இப்போ அப்படிலாம் இல்லை, நம்மகிட்ட கேட்டு வைத்தியம் பண்ணுறான். அது தப்பாக தரைட்டு அது வேறு விஷயம். சரி, இப்போ யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அப்போ அந்த அரசர் கனவு கண்டவன் சொல்ல தெரியலையா. அப்போ அங்கே வந்து ஒரு ஹாதிம் ஒருத்தர் இருந்தார். அவர் சொல்கிறாரு, ஜெயிலுக்குள்ளே யூசுஃப்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நல்ல மனிதர்,
அவருக்கு இதனுடைய விளக்கங்கள் தெரியும் அப்படின்னு சொன்ன உடனேயும் அரசுக்கு ஒரு விதமான உள்ளூரில் ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுச்சு. உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வரவழைக்கிறாங்க. எப்படி வந்தாங்க, என்ன செஞ்சாங்க, அது வேறு விஷயம். ஆமாம், நான் தப்பு செஞ்சவனா என்னையே ஜெயிலில் எத்தனை போட்டீங்க, வெளியே வச்சுருக்கோம். வந்து கேட்டாங்க. இப்போ அதுக்கு விளக்கம் என்ன கேட்டாக்க, 7 இளைத்த மாடுகள் 7 கொழுத்த மாடுகளை சாப்பிட்னாக்க 7 வருஷம் நீங்கள் விவசாயம் பண்ணணும், அதில் வரக்கூடிய வருமானத்தை சேர்த்து வைக்கணும். அதுக்கு மேலே 7 இளைத்த மாடுங்கிறது என்னது, அந்த பஞ்சகாலம். 7 கொழுத்த மாடுங்கிறது வசந்த காலம். வசந்த காலத்துக்குடி வரக்கூடிய அந்த அறுவடையை வச்சு பஞ்சகாலத்தில் நீங்கள் செலவு செய்யணும். இதுதான் அதனுடைய அமைப்பு அப்படின்னு விளக்கம் சொல்கிறாங்க. அரசுக்கு பிடிச்சி போச்சு. இதை பார்க்குறது என்று யார் இருக்கிறான் அப்படின்ட்டு அப்படியே ஆதங்கப்படுறாரு. யூசுஃப் சொல்கிறாங்க, நான் பார்க்குறேன். இப்படி ஜெயிலில் இருந்தவர், அடிமையாக வந்தவர், ஜெயிலில் இருந்தவர் இப்போ செய்கிறாரு, நான் பார்க்க சொன்ன உடனே அந்த அந்த பதவி விட்டு நீக்கிட்டு அந்த இடத்துக்கு போட்டாங்க. இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டாங்களா, ஜுலேகா பார்க்குறாங்க. நம்ம கனவு கண்டதில் எகிப்துடைய அதீஸ் சொன்னார், இப்போ அவர் உட்காந்துருக்காரு. அன்னைக்கு கண்ட கனவு இதுதான், அதுக்கு இப்போ உட்காந்துருக்காரு. இப்போ எப்படி அடைகிறது, இந்த மாதிரி கிளவியாக போச்சு. அவர் வாலிபலா பற்றி நல்ல ஜம்முன்னு இருக்கார். எப்படி கவனிக்கிறது? அதாவது இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் யூசுஃபு நான் உடனே அடையிடுவேன், என்ன செய்கிறது அப்படின்னு அந்த அம்மா அப்படியே திக்கிச்சிட்டே இருக்குது. ஆனால் இந்த அம்மாட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னாக்க, அல்லாவை மறந்து சாமியை வணங்கிட்டு இருந்துச்சு. அப்படிலாம் அதனுடைய இடுப்பு உள்ள கம்கட்டில் சாமி சரி வச்சு வளர்க்கும். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்போதும் பவனி வருவாங்க, மக்களின் நிலையில் பார்க்கறதுக்காக வேண்டி. யாராவது பசியாக இருக்காங்களா, யாராவது பட்டினியாக இருக்காங்களா, அதை கொடுக்குறதுக்காண்டி வராங்க. இப்போ என்ன செய்வாங்க, அந்த பசுமையான கால் சேர்த்து வச்சதை பஞ்சகாலத்தில் எல்லாமே கொடுப்பாங்க. ரேஷன் கடையை மக்களுக்கு அறிமுகப்படுத்துறது முதல்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான். அப்போ வரும்பொழுது இவங்க என்ன செய்வாங்களாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பவனி வரான்னாக்க ஊருக்கே தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். போய் வேடிக்கை வைப்பாங்க. அந்த மாதிரி இந்த அம்மா போய் வேடிக்கை பார்க்குது. யூசுஃபுன்னு கூப்பிடுது, பதில் வரல. அப்போ ஒரு நாள் நினச்சி, ஐயோ ரொம்ப நாளாக சொல்ல வரலையே, இப்போ என்ன சொன்னாக்க, யூசுஃபுடைய ரப்பே யூசுஃப் எனக்கு காட்டி கொடுறாங்களா அப்படின்னு கேட்டுச்சு. அல்லாஹ்வை கூப்பிட்ட உடனே அந்த காற்று போய் அவங்களுடைய செவியில் கேட்க வச்சிருச்சு. யார் என் பேரை சொல்லி கூப்பிட்றது ஏன்னு அந்த திசையை பார்த்து போனாங்க. அப்படியே பவனியோடு போனாக்க பார்த்துனாங்க. அந்த சுலேகா தான் வயசு முதிர்ந்த காலத்தில் இருக்குது. என்ன உன் கோரிக்கைன்னு கேட்டேன். என் கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. என்ன கோரிக்கை சொல்கிறேன், நான் மீண்டும் வாலிபனாக வரணும், உங்களையும் நிற்காம முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த அம்மாவுடைய ரொம்ப நாளுடைய ஆசை, அந்த காதலுடைய வேகம், உண்மையான காதலாக இருந்தது காரணத்தினால், எந்த ஒரு அசம்பாதம் நடக்காத காரணத்தினால், அல்லாவை கூப்பிட்டதன் காரணத்தினால் இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யோசிக்கிறாங்க எப்படி முடியும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்தில் இறங்குறாங்க. அந்த பெண்மணி சொல்வதை நிறைவேற்றி கொடுங்கிறாங்க. உடனே சஜிதாவில் விழுந்து அந்த பெண்ணை பின்னாடி நிப்பாட்டிச்சுக்கிட்டு சஜா யாழ்தான் இந்த பெண்ணு வாலிபத்தை கூட்டாடினாங்க. வாலிபம் வந்துருச்சு, வாலிபம் திரும்பி வந்துருச்சு. வந்த உடனே அந்த மாதிரி இது உள்ளே ஓடி போயிருந்து கூச்சப்பட்டுக்கிட்டு. அப்போ ரெண்டாவது நாங்கள் அவளை அந்த பொண்ணை நிற்க முடிச்சு கொடுத்து அதுக்கு பின்னாடி அவங்க மூலமாக 2 குழந்தையை பெற்றெடுத்தார்கள். சர்புவம். நீ சொன்ன நோக்கம் என்னன்னாக்க, அந்த மாதிரி உண்டான காதல் எந்த ஒரு தப்பும் நடக்காமல் அப்படி நினச்சி. அதே மாதிரி நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா, அல்லாவுடைய காதல் நமக்கு வரணும். இறை காதல் ஒரு மனிதனுக்கு வந்துச்சு சொன்னாக்க என்ன செய்யுது, உலகத்தில் வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை, அதே போதும் நமக்கு. அந்த காதல் நமக்கு வரணும். அந்த காதல் வர்றதுக்காக வேண்டி தான் இந்த சபத் சொல்லி காட்டுது. எப்படி சுலேகா தன்னுடைய காதலை முறைப்படி போச்சோ அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய பிரியத்தை ஏற்பட வேண்டும் சொன்னால் ஸல்லல்லாஹுடைய சுன்னத்துக்களை பேண வேண்டும். ஸல்லல்லாஹு மீது ஸலவாத்து அதிகமாக ஓத வேண்டும். ஸல்லல்லாஹுடைய பிரியத்தை காட்ட வேண்டும்.
அல் மர்உ மஹமன் அஹப்ப, ஒரு மனிதன் யாரை பிரியப்படுகின்றானோ அவனோடு நாளைக்கு கியாமத்தில் வருவான். யாரை பிரியப்படுறானோ அவனோட சொர்க்கத்தில் வருவான். அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பிரியத்தை நாம் காட்டுவோமேனால் அல்லாஹ்வுடைய பிரியம் கிடைக்கும். ஏன் கிடைக்குது அண்ணாக்கா, அல்லாஹ் என்ன சொன்னாக்கா, நபியே நீங்கள் இல்லை என்று சொன்னால் இந்த வானம் இல்லை, பூமி இல்லை, எதுவுமே படிக்க மாட்டேன். அப்படின்னா தான் அல்லாஹ்வுடைய மஹ்பூபாக ரசூலுல்லாஹ் ஆகிட்டாங்க, அல்லாஹ்வுக்கு பிரியமாக ஆகிட்டாங்க. அல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு பிரியமானவங்களை யார் இருந்தாலும் அதை தன்னுடைய பிரியமாக்கிடுவான். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இருக்கும்போது ஒரு ஆயத்து இறங்குது. இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நபியே நீங்கள் யாரை பிரியப்படுகின்றீர்களோ அவர்களுக்கு நீங்கள் நேர்வழி காட்ட முடியாது. எல்லாம் பார்க்குறாங்க, என்னடா இது ரசூலுல்லாஹ்வை பிரியப்படுறவங்க, ரசூலுல்லாஹ் யாரை பிரியப்படுகின்றார்களோ அவர் நேர்வழி காட்ட முடியாது. அப்படின்னா என்னத்தான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக மக்கள் பூரா பிரியம், எல்லா இஸ்லாமியும் பிரியம் முடியுமா? முடியாது. அதுக்கு விளக்கம் என்ன சொல்கிறாங்கன்னாக்க, நபியே உங்களை யார் பிரியப்படுகிறீங்களோ அவருடைய நேர்வழி கட்டிக்கிறான். நபியே உங்களை வந்து யார் பிரியப்படுறாங்களோ அவங்க நேர்வழி காட்டிக்கிறான். அப்போ என்ன அர்த்தம், ரசூலுல்லாஹ்வுடைய பிரியம் நமக்கு வந்தால் அல்லாஹ்வுடைய பிரியம் கிடைக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய பிரியம் வேணும் என்று சொன்னால் அவருடைய குடும்பத்தார் மீது பிரியத்தை கொட்ட வேண்டும். உங்களுக்கு எல்லாம் சம்பந்தம் தெரியும், எல்லா ஜுனைத் பகதாதி சம்பந்தம் தெரியுமில்ல? தெரியும். ஜுனைத் பகதாதி யார்? அவங்க ஒரு சாதாரண மல்யுத்த வீரர். அவர் வந்து அதனால் அந்த அந்த நாட்டுக்கே வந்து இப்போ மல்யுத்த வீரர்களாக பேர் அவருக்கு பேரை ரொம்ப அதுக்கும் தனி சம்பளம் கொடுத்து கௌரவிக்கப்பட்டு இருக்கிறார். அப்போ வருஷம் யார்ட்டையாவது சண்டை போட்டுத்தே ஆகணும், சண்டை ஜெயிக்கணும், அப்போ தான் அந்த பதவி தக்க வைக்க முடியும். இத்தனை வருஷமாக என்ன சொன்னாங்க, யார் வந்து அவர் எதுவும் ஜெயிக்க முடியல. ஆமாம். அப்போ ஒரு வருஷம் என்னன்னாக்கா இவருக்கு போட்டிக்காண்டி அறிவிச்ச பொழுது ஒரு ஒல்லியான ஒரு மனிதனை சொன்னார், நான் ஒரு போட்டிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உனக்கு யுத்தம் தெரியுமா, மல்யுத்தம் தெரியுமான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் கேட்காத, நான் சண்டை போடுறேன் அப்படிங்கிறாரு. ஒருத்தர் பப்ளிக்கில் ஒரு அறிவிச்சுட்டாங்க, என்ன செய்யணும், கொடுத்து செய்யணும், செஞ்சு தான் ஆகணும், இல்லைன்னா கவர்மெண்ட்டுக்கு கேவலம். ஒரே அடியில் கீழே விழுந்துடுவாங்க, வேறு விஷயம். ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் சண்டை போடுறேங்கிறார். ஆமாம். இவர் யோசிக்கிறாரு, ஜுனைதான், என்னடா இந்த ஒல்லியான மனுஷன், இவருக்கு வந்து எந்த ஒரு பயிற்சியும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது, ஏன்ட்ட வந்து சண்டை போட்டு ஜெயிக்கணுங்கிறாரு அப்படிங்கிறது ஒரு வகையில். அப்போ அந்த யுத்தம் நடக்கும்போது ரெண்டு பேரும் கை குடிக்கிடுவாங்க அந்த காலத்தில். இப்பயும் சரி, அரபு நாட்டிலையும் சரி, மற்ற நாடுகளையும் சரி, சண்டை போடுறதுக்கு முன்னாடி கையை கொலைக்கி கைஃப ஹாலுக் அப்படி கேட்பாங்க. கேட்டு தான் சண்டை போடுவாங்க. அங்கே ஏன்டா வண்டி மேலே அடிச்சுன்னு கேட்குறது முதல்ல கைஃபால் எப்படி இல்லாதீங்களா ஹால் தைப்பேன் அப்படின்னு சொல்லி போட அப்புறம் சண்டை போடுவாங்க. ஏன்டா அடித்தா சண்டை வரும் அப்படி தான். இது அந்த 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 காலத்தை பழக்கம், அது அப்படி தான் பழக்கம். அந்த அடிப்படையில் ரெண்டு பேரும் முசாஃபா செய்கிறாங்க. அப்போ இந்த ஒல்லியம்மன் சொல்கிறாரு, நான் யாரும் தெரியுமில்ல, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சேர்ந்தவர். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவருக்கு பயம் வந்துருச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரை வீழ்த்துறது முறையா அப்படின்னு பார்க்குறாங்க. உடனே அவர் என்ன சொன்னாக்க, நீ ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் சொன்னேன், அதனால் நான் உனக்கு விட்டு கொடுத்துறேன், ஓங்கி ரெண்டு அரை வீடு நான் கீழே விழுந்துடுறேன், நீ மேலே ஏறி உட்காந்துக்க அப்படிங்கிறாரு. ஏன் அப்படி செஞ்சாங்க அப்படின்னாக்க, ஒன்றும் ஸல்லல்லாஹுடைய குடும்பத்தின் மீது பிரியத்தை காட்டணும் என்பதற்காக வேண்டி, இன்னொன்று என்னன்னாக்க அவர் வறுமையில் வாடுறாரு, அந்த வாழ்க்கைக்கு தேவையான அல்லது பணங்கள் அங்கே வந்துடும், அவருக்கு பணம் குமிச்சிடும். ரெண்டு விஷயம். அதே போல் சொல்கிறாங்க, சொன்னது மகான் நான் ஜெனிந்து நடக்கிறாரு, அவர் அடிச்சதா கீழே விழுந்துடுறாங்க. எல்லாரும் ஆச்சரியம் பார்க்குறாங்க, ஒரு சாதாரண மனிதத்தில் விழுந்துட்டாரு, அவங்க என்ன தெரியும் பேசுகிறது தெரியாது. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தின் மீது பிரிய வச்சதன் காரணமாக ரசூலுல்லாஹ்வுடைய பிரிய கிடைச்சி, ரசூலுல்லாஹ்வுடைய பிரியத்தினால அல்லாஹ்வுடைய பிரிய கிடைச்சி.
சோர்ந்து போய் கேவலப்பட்டு அப்படியே நடந்து போகிறாரு. எல்லாம் திட்டுறாங்க, ஒரு சாதாரண தோத்துட்டிய நீ மனசில் நீங்கள் சொன்னாங்க. அதெல்லாம் கவனிக்கலை. ரசூலுல்லாஹி பிரியப்பட்ட அப்படியே போகிறார். போக போக அப்படியே ஒரு இடத்துல போய் சோர்ந்து போய் ஒருத்தர் படுக்கிறாரு. அப்போ ஒரு கனவு வாங்குறாரு. அப்போ ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருவரை கண்ணியப்படுத்துவதன் காரணமாக அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவானாக அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன அடுத்த செகண்டில் அல்லாஹ் அவருக்கு இறை ஞானத்தை நிறையா கொடுத்து பெரிய ஒரு வலியுள்ளவங்க ஆக்கிட்டாங்க. இது எதனால்? ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தை பிரிச்சதுனால. அது சொன்னாங்க, அஹ்பூனி லி ஹுப்பில்லா அஹ்பு அஹ்ல பைத்தி லி ஹுப்பி. அல்லாவுடைய பிரியவன்னாக்க என்னைய பிரியப்படு, என்னுடைய பிரியவன்னாக்க என் குடும்பத்தை பிரியப்படு சொல்கிறாங்க. அதனால் நம்மளும் சரி ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தை சார்ந்தவர்னு சொல்லிட்டாங்க, அவரை கண்ணியப்படுத்துறது நம்ம கடமை. அது யாராக இருந்தாலும் சரி, அவர் பாவியாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அதை பற்றி நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா அயோக்கிய பெண்ணாக ஒன்று செய்கிறதா அதை நம்ம யோசிக்கக்கூடாது. நம்ம செய்ய வேண்டிய கடமையை ஒதுக்கிற வேண்டியதுதான். அவன்கிட்ட போய் சண்டை ஓட ஏழை அப்படி செய்யலாம் கேட்கக்கூடாது, ஒதுக்கிற வேண்டியதான். அதாவது நயமாக சொல்லணும், அல்லது அவர் யாசனம் கேட்பாரோ அவர்கிட்ட சொல்ல வைக்கணும். அதுதான் நம்ம முடிவை தவிர ஏன் செய்யக்கூடாது. ஏன் ஹதீஸில் என்ன வந்துருக்குது? என்னுடைய குடும்பம் வேண்டாங்க, எனக்கு குடும்பத்தால் பிரியப்படணும். என்னுடைய குடும்பத்தால் பிரியப்பட்டீங்கன்னாக்கா நான் ஏன் பிரிய கிடைக்கும், என் மீது பிரியப்பட்டாக்க அல்லாஹ்வுடைய பிரிய கிடைக்கும். இதுதான் உண்மையான காதல், உண்மையான நேசம். காதல் என்னது? முஹப்பத்தை வெளிப்படுத்துறதுன்னு அர்த்தம். வேறு மாதிரி நம்ம இந்த காலத்து காதலை பற்றி பேசணும், அது வேறு விஷயம். அது நடக்காது. முன்னாடி சரி எவ்வளோ பிடிச்சி இழுத்து போயிடுறான், அது அவன் இவனு இழுத்து போயிடறான். இப்படிலாம் நடக்குது, இன்றைக்கி நிறையா நடக்குது. ஆனால் அது காதல் அல்ல. அது என்னது? அது காமம். அவனுடைய கட்டுப்பாடுக்கு மீறிய ஒன்று, நல்லவை நடப்பதற்கு மாற்றமாக குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. அது கூடாது. எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து வாழக்கூடிய ஒரு மனிதன் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் அது அல்லாஹுடைய பிரியலாக மாறிடுவார்கள். அல்லாஹ் யார் மீது காதல் வைக்கிறானோ அவன் நல்லவன். அவனை அல்லாஹ் ரசூலும் பிரியப்படுவதோடு மக்களும் பிரியப்படுவார்கள். காரணம் என்ன? அவங்க எப்படி இருப்பாங்கனாக்க, மனிதனுடைய கையில் இருப்பதை பார்க்க மாட்டார்கள், அல்லாஹ்வுடைய கையில் இருப்பதை பார்ப்பார்கள். அவங்களாம் ஏன் எதையும் ஆக மாட்டாங்க. வேலை பண்ண கொடுத்தாக்க, ஜி எனக்கு வேணாம், ஜி எனக்கு அல்லாஹ் கொடுப்பான். அன்றைக்கே சொல்லிக்கொள்ள ஒரு துவாச்சாலி, அல்லாஹ் எனக்கு ஒரு 5000 தேவைப்படுது குர்ஆன் இல்லை. ஒருத்தர் வந்தார், ஆனால் அந்த 5000 கரெக்டாக 5000 வந்துச்சு, வாங்கிட்டார். ஆனபடி அவர் சொன்னார், இன்னும் வேண்டாம் கேளுங்க தரேன்ட்டார். என்ன கம்பளம் திரும்பி கொடுத்துட்டு நான் உன்ட்ட கேட்டேண்ணா, நீனா என்கிட்ட சொல்கிற, நீ பேசாமல் கொடுத்துட்டு போயினாக்கா அல்லாஹ் கொடுத்தா முடிவு செய்வேன். நான் கொடுத்து போட்டு என்ன சொல்ல, நீ இன்னும் வேணும் கேளுனாக்கா நீ அல்லா வாட்டியே விளக்க உள்ள கேட்குறதுக்கு பயா கொடுத்துட்டேன். அப்புறம் அல்லாஹ் கேட்டார், அல்லாஹ் கொடுத்தா வேற அழைச்சிக்கல, ஆனால் அல்லாஹ்விடத்தில் தான் கேட்க வேண்டும். யாராவது என்கிட்ட கேளுங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா அவன் நான் பெரிய ஆள் என்கிட்ட கேளுடான்னு அர்த்தம். எல்லாமே அவன் கொடுத்தது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், நான் கொடுத்தது செலவு செய்யலாங்கிறான். ஏன் அதனதே சொல்கிறான், நான் கொடுத்தது செலவு செய்யுங்கிறான். இன்னமும் நீ சம்பாரிச்சு அடிக்கிற. ஆமாம், ஒன்றை விட திறமையாக திரும்ப சம்பாதிக்க தேவை முடியல அவனால். ஒன்றுமே லாய்க்கில்லாத அவன் சம்பாதிக்கிறான். ஆமாம், ஒன்றுக்குமே லாய்க்கில்லாத முட்டா பையன் படிக்கல, ஒன்றுமே இல்லை, அவன் சம்பாதிக்கிறான். நல்லா படித்து பட்டதாக இருக்க அவனுக்கு சம்பாதிக்க முடியல. வேலையுடைய நுணுக்கம் பூரா தெரியும், அவனால் ஒரு கூட தரத்தில் முடிச்ச மாதிரி ஆகிறான். பார்த்தாலும் இப்படி பல மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் யார் மீது அல்லாஹ்வுடைய பிரியம் ஏற்பட்டு விட்டதோ அவர்களுடைய தேவைகளை அல்லாஹ் தன்னுடைய அறியாப்புறத்தில் பூர்த்தியாக்குவான். ஒன்று அவங்களுக்கு தேவையான அளவு கொடுத்து பூர்த்தி செய்வான், அல்லது தேவையோட அதிகமாக கொடுத்து அவனை தாயப்படுவான். அல்லாஹ் நம்மளை கபூல் செய்வானாக, அல்லாஹ் நம்மளை ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹ்வுடைய முஹப்பத்தையும் ஸல்லல்லாஹுடைய முஹப்பத்தையும் அவருடைய குடும்பத்தார் முஹப்பத்தையும் நம் உள்ளத்தில் கொடுத்து உண்மையான அல்லாஹ்வுக்கு பிரியமான நல்ல அடியார்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கி நல்லொரு புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருவண்ணாமலை திக்ர் மஜ்லிஸ்